அரசாங்கத்தை கேள்வி கேக்குறது யாரு? ஒரு ஜனநாயகத்துல எதிர்க்கட்சியோட உண்மையான வேலை என்ன? வாங்க, போன வாரம் இலங்கை பாராளுமன்றத்துல நடந்த சூடான விவாதங்கள பத்தி பார்க்கலாம். இதுல எதிர்க்கட்சிகள் சரியா என்னதான் கேக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல நாட்டுல இருக்கிற பதட்டமான சூழல், அப்புறம் சில முக்கியமான சட்டங்களை பத்தின விவாதங்கள், அடுத்ததா அரசாங்கத்தோட பொறுப்பை பத்தின கேள்விகள், கடைசியா எதிர்க்கட்சியோட டிப்ளமேட்டிக் மூவ்ஸ். சரி, முதல்ல விவாதத்துல ரொம்பவே முக்கியமா பேசப்பட்ட ஒரு அவசரமான விஷயம். அதாவது, நாட்டுல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வர்ற ஒரு விதமான பாதுகாப்பில்லாத உணர்வு. இந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே நாட்டை உலுக்கி போட்டுடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு ஹை செக்யூரிட்டி ஜோன்ல நடந்த துப்பாக்கிச் சூடு. இது பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பிச்சு. இது ஏதோ ஒரு சாதாரண கிரைம் கிடையாது. இது நம்ம தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உடனே கடுமையான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாரு. எதிர்க்கட்சி சும்மா பிரச்சனைய மட்டும் சொல்லல, அவங்க அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா கேட்டாங்க. இதுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இது சரி பண்ண நீங்க என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்ப மக்களின் பாதுகாப்பு சம்பந்தமான கவலைகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதாவது, இந்த நாட்டை ஆளக்கூடிய சட்டங்கள பத்தின விவாதங்களுக்குள்ள போகலாம். இந்த தனிநபர் பிரேரணை அப்படிங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இத பயன்படுத்தி தான் எதிர்க்கட்சி சில முக்கியமான சட்ட மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த டேபிள் பார்லிமெண்ட்ல நடக்கிற அந்த இழுபறிச் சண்டைய அப்படியே காட்டுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா சர்ச்சையில இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணும்னு எதிர்க்கட்சி சொல்லுது. இன்னொரு பக்கம் எம்பிகளோட பென்ஷன் விஷயத்துல அரசாங்கத்தோட நேரடியா மோதுறாங்க. இது வெறும் சட்ட போராட்டம் இல்ல, இது பாலிசி மற்றும் பொலிட்டிக்கல் பவர்க்கான ஒரு பெரிய போராட்டம். சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிர்க்கட்சிக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. அதாவது, அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கண்காணிக்கிறது. அந்த வகையில அவங்க பல துறைகள்ல கேள்விகளை எழுப்பி ஒரு பெரிய வலைய விரிச்சாங்க. குறிப்பா சொல்லணும்னா, பொருளாதாரம், டெவலப்மெண்ட், அப்புறம் மைனாரிட்டி உரிமைகள், இந்த 3 முக்கியமான ஏரியாக்கள்ல அவங்க கவனம் செலுத்தினாங்க. அரசாங்கத்தோட ஒவ்வொரு அசைவையும் கேள்வி கேட்டு எல்லாத்துலயும் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்னு கேட்டாங்க. ஒரு எதிர்க்கட்சி எம்பி நம்ம பொருளாதாரத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற மாதிரி ஒரு கேள்விய கேட்டாரு. அதாவது, நாட்டுல இருக்கிற தங்க இருப்பு நிஜமான தங்கமா இல்ல வெறும் பேப்பர்ல இருக்கிற தங்கமான்னு கேட்டாரு. யோசிச்சு பாருங்க, இது நம்ம நாட்டின் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மேல எவ்ளோ பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அடுத்ததா கவனம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பக்கம் திரும்புது. இந்த மகாவலி கே ஜோன் திட்டம் எதுக்கு? இதனால வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிலப்பங்கீடு எப்படி மாறும்? அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதெல்லாம் தான் அவங்களுடைய கவலை. அதோட மைனாரிட்டி உரிமைகளுக்காகவும் எதிர்க்கட்சி ஒரு வலுவான குரல் கொடுத்தது. குறிப்பா 800க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு? இது ஒரு சமூகத்துக்கு செய்யப்படுற பெரிய அநீதி இல்லையா? இதை எப்போ சரி செய்ய போறீங்கன்னு நேரடியாவே கேட்டாங்க. மறுபடியும் பாதுகாப்பு பிரச்சனைக்கே வருவோம். இந்த தடவை கேள்விகள் இன்னும் ஆழமா போச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு? கடந்த 10 வருஷத்துல தீர்க்கப்படாத கொலைகள், துப்பாக்கிச்சூடு வழக்குகள் எத்தனை? இதையெல்லாம் தோண்டி துருவி கேட்டாங்க. எதிர்க்கட்சியோட வேலை பார்லிமெண்ட்குள்ள மட்டும் முடியல, அவங்களோட செயல்பாடுகள் சர்வதேச அளவுக்கும் போயிருக்கு. இங்க பாருங்க, இந்த படத்துல எதிர்க்கட்சி அடுத்த லெவலுக்கு போறாங்க. அதாவது, இன்டர்நேஷனல் லெவல்ல டிப்ளமசில ஈடுபடுறாங்க. இது நாங்க தான் அடுத்த அரசாங்கம் அப்படின்னு உலக நாடுகளுக்கு காட்டுற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஒரு வாரத்துல எதிர்க்கட்சி அதோட எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்கு. மக்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கத்தை பொறுப்பேற்க வைக்கிறது, சட்ட விவாதங்கள்ல பங்கெடுக்கிறது, ஏன் உலக அளவுல ஒரு மாற்று சக்தியா தங்களை காட்டிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது. ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்க்கட்சியோட மிக மிக முக்கியமான வேலைன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க?